இன்னொன்று நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அதில் ஸ்டாப் லாஸ் எங்கே வருதுன்னு பார்க்காம என்ட்ரி போட்டு அதுக்கு இப்போ இப்போ நீங்கள் ஒரு நிஃப்டியில் போகிறீங்க, என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தான். நான் ஒரு லாட் தான் எடுப்பேன். அது ஒரு எனக்கு 60 பாயிண்ட் ப்ராஃபிட் தர மாதிரி இருக்குன்னா, டார்கெட் வந்து 50 பாயிண்ட் இருக்குன்னா தான் நான் அதை என்ட்ரி எடுப்பேன். ஒரு 30 பாயிண்ட் இருக்குன்னா நான் அதுக்கு ஒரு 30 பாயிண்ட் நான் ரிஸ்க் வைக்க ஓகே. மாட்டேன். அது 1:1 இருந்தாலும் அது எடுக்க மாட்டீங்க. 1:2 கிடைக்கிற இடத்துல என்ட்ரி எடுக்கிறது. ஏன் அப்படி 1:1னா இப்போ நீங்க வந்து ஃபியூச்சர்ல அது கிடைச்சிரும். 1:1 வச்சா ஆப்ஷன்ல கிடைக்காது. நான் வந்து டீப் இந்த மணி போனாலே கிடைக்காது. ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா ஒரே கேண்டில்ல மேல போனா நீங்க சொல்றது வந்து 30 பாயிண்ட் கிடைச்சிரும். போகாது. ஒரு மேல ஒரு கேண்டில் போயிட்டு அடுத்து ஒரு சின்னதா ஒரு ரிவர்சல் வந்து மேல நடந்தா டிகே வேலை கம்மி இல்ல. எல்லாரும் மண்டே எடுத்தாலே அது என்ன நடக்கும்னா ஸ்ட்ரைட்டா போக ஒரு 10 பாயிண்ட் மேல போகும், அடுத்து ஒரு 5 பாயிண்ட் கீழே இறங்கும். அந்த டைம்ல என்னன்னா நீங்க வாங்கின பிரீமியம் அங்கேயே இருக்காது. ஒரு 2 கரைஞ்சிட்டு திரும்ப ஏறப்போ திரும்ப நீங்க நினைச்ச டார்கெட்டே போனாலும் இதுல பிரீமியம் மூவ் ஆயிருக்காது.